வணக்கம். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நான் நம்முடைய பலவீனம் என்னங்கிறத பற்றி சொன்னேன். இந்த தடவை நான் சொல்ல போகிறது என்னென்னா, பெரும்பாலான ஆண்களிடம் இருக்கக்கூடிய குணங்கள். அதை எல்லாருமே ஒத்துக்குவாங்க, இல்லைன்னு யாராலையுமே மறுக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, மனைவி என்பவள் இருந்தால் நாம் ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடக்கணும். அவகிட்ட எல்லாம் செய்யணும். இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, இதை எடுத்து வச்சியா. ஒன்றும் இல்லை, பேஸ்ட்டு ப்ரஷ் எடுத்து வைக்க கூட மனைவி தேவை. நொண்டியா முடமா துண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதெல்லாம் என்ன பழக்கம்? இதெல்லாம் நல்லதானா? நல்லதே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்குறீங்களா உங்கள் மனைவிக்கு? இல்லை. அப்போ அது உங்கள் கௌரவமாக இருக்குது. ஏன்னா அந்த பெண் அடிமைத்தனத்தை இன்னும் நீங்கள் மனசுக்குள்ளார மண்டக்குள்ளார கொண்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு பேஸ்ட்டு வேணும், ப்ரஷ்ஷில் பேஸ்ட்டு வச்சு கொடு. குளிக்க போனால் டவல் வேணும், எடுத்துகிட்டு வந்து கொடு. சாப்பாடு போட்டு நீ தான் கொண்டு வந்து வைக்கணும். எனக்கு முன்னால் நீ சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிட்ட அப்புறம் தான் நீ சாப்பிடணும். இன்னமும் இருக்குது இந்த மாதிரி நோய் பிடிச்ச வியாதி பிடிச்ச ஜனங்கள்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க நிற்கக்கூடாது. அவங்க அவங்களுக்கு நேராக சமமாக உட்காரக்கூடாது. இதுவும் இருக்குது. கேவலமாக இருக்குது. படித்து பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரி இழி செயல்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். மனைவி என்பவள் ஒரு வேலைக்காரி போலவும் இவர்கள் எல்லாம் சர்வாதிகாரி மாதிரியும் நடந்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த மனைவி இறந்து விட்டாள்னு வச்சுக்கோங்க, இல்லை 4 நாளைக்கு ஊருக்கு விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜனகராஜ நாட்டம் நம்ம என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு குதிக்க முடியாது. குதிக்க மாட்டீங்க. பயம் வந்துடும் மனசுக்குள்ளார. ஐயோ, வேலைக்கு சாப்பாடு கிடைக்காதே, அந்த பேஸ்ட் எடுத்து ப்ரஷ்ஷில் வச்சு கொடுக்கறதுக்கு ஆள் கிடைக்காதே, அதே ஒரு நோய் மாதிரி படுத்து கிடப்பீங்க 4 நாளைக்கு ஏந்திரிக்க முடியாமல். இது தான் நடக்கும். இந்த அளவுக்கு தான் நீங்கள்லாம் பலசாலிகள். நான் என்ன, அது பல குடும்பங்களை பார்த்துவிட்டு நான் இந்த பதிவிடுகிறேன். ஏனோ தானோன்னு பதிவிடலை. ஒரு மனைவி என்பவள் ஒரு ஊருக்கு தற்காலிகமானன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு வந்தாலே இவங்க பாதி ஜுரம் கடந்துருவாங்க. சரி, ஒரு நிரந்தர பிரிவு ஏற்பட்டு விட்டது. மனைவி இறந்து விட்டார். அப்போ என்ன செய்வாங்க? பைத்தியம் பிடிச்சி தான் அலையணும். அந்த நேரத்துக்கு காஃபி கிடைக்காது, அந்த நேரத்துக்கு ப்ரஷ்ஷில் பேஸ்ட் வச்சு தர நாதி இருக்காது, அந்த நேரத்துக்கு சோறு போட நாதி இருக்காது, உன்னை ஏன்னு கேட்கக்கூட நாதி இருக்காது. நீ தனி மனிதனாக கிடந்திருக்க வேண்டியது தான். பிள்ளைங்க இருந்தாலும் சரி, மகள்கள் இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகளை தான் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மனைவியை இன்றைக்கி உருட்டி மிரட்டி வேலை வாங்குறியே, இது உனக்கே அசிங்கமாக இல்லை? அவளுக்கு என்று சில தாக்கங்கள், சில ஏக்கங்கள், சில விருப்பங்கள் இருக்கும். அதை மண்டைக்கே கொண்டு போகிறதில்ல. என்னமோ நம்ம மட்டும்தான் மனுஷன் மாதிரியும், அவங்க எல்லாம் ஒன்றும் இல்லாத ஜடம் மாதிரியும். இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இதை நான் பதிவும் செய்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் உங்களை தயவு செஞ்சு மாற்றிக்கங்க. ஏன்னா மனைவி என்பவள் ஒரு பெண். உன்னில் பாதியாக இருந்து உன் மகன்கள் மகள்கள் எல்லாரையும் வளர்த்து உன் பெற்றோர்களையும் உன் சுற்றத்தினரையும் அரவணைத்து சென்ற அவளுக்குன்னு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கூட உன்ட்ட வாய் விட்டு கேட்டதில்லை, கேட்க மாட்டா. கேட்டாலும் நீ செய்ய போகிறதில்ல. இது தேவையா? அவள் போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறது? ஒன்றும் செய்ய முடியாது. அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு நாம் இதை வாங்கி தரலாமா, அவளுக்கு எந்த இடத்துக்காவது போக பிடிச்சா நம்மளால் முடிஞ்சால் அழைச்சிக்கிட்டு போகலாமா, இல்லைன்னா நீ போயிட்டு வான்னு சொல்லுவோமா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு 3 வேளை சோறு போடு, எனக்கு அடிமை தொழிலை செஞ்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு என் வீட்டோடையே கிடையாது. நீ எத்தனை வயசானாலும் சரி, எனக்கு மட்டும்தான் வயசாகும். உனக்கு அதே கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்போ எத்தனை வயசு இருந்ததோ அதே தான் இருக்கும். ஏன்னா அதே சுறுசுறுப்போட வேலை செய்யணும், அதே சமையல் அதே மாதிரி டேஸ்ட்டாக செய்யணும், அதே மாதிரியே எல்லாம் செய்யணும். ஆனால் இவங்களுக்கு மட்டும் வயசாகும், மனைவிக்கு மட்டும் வயசே ஆகாது. பேர பிள்ளைங்களை எடுத்தாலும் அவங்களுக்கு ஆகக்கூடாது. பேர பிள்ளைங்க வந்தாலும் இழுத்து கட்டிட்டு செய்யணும், மகள்கள் வந்தாலும் இழுத்து கட்டி செய்யணும், மருமகன் வந்தாலும் எல்லா வேலையும் செய்யணும், தனியாக இருந்தாலும் உனக்கு செய்யணும். அப்போ அவங்க யார்? உன்னில் பாதின்னு சொல்லி பெருமையாக பீத்திக்கிறியே, அதில் ஏதாவது ஒன்று அவங்களை நீ நினைத்து அவர்களுக்கு என்று ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது செஞ்சு கொடுத்துருப்பியா? அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வரத்துக்கு அனுமதி கொடுத்துருப்பீங்களா? இல்லை. நல்ல சிந்தித்து பாருங்கள் ஆண் மக்களே. மனைவி இருக்கும் வரைதான் உங்கள் நடமாட்டமும் சர்வாதிகாரமும் செல்லுபடியாகும். அந்த ஒரு உயிர் இல்லை என்றால் நீங்களும் உயிரற்ற பிணத்திற்கு சமமாக மாறிவிடுவீர்கள். அவங்க இருக்கும் பொழுதே நீங்கள் அவங்கள தலையில் வச்சு கொண்டாட வேணாம். அவங்களுக்கு பிடித்த செயல்களை செய்வதற்கு அனுமதி செய்யுங்கள்.
இன்னமும் இந்த பெண் அடிமையை பிடிச்சிக்கிட்டு நீ சமைச்சு தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்கீங்கள, அதுக்கு வார்த்தையே எனக்கு சொல்ல வரல. அந்த மாதிரியெல்லாம் இருக்காதீங்க. தயவு செஞ்சு மாறிக்கங்க. ஏன்னா உலகத்தில் எப்போ வேணாலும் யார் வேணாலும் யாரை விட்டும் பிரியக்கூடிய நேரம் கண்டிப்பாக வந்தே தீரும். தனிமை நம்மளை கண்டிப்பாக சென்று அடையும். தனிமைங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாருமே தள்ளப்படுவோம். அந்த மாதிரி நேரத்தில் மனசுக்குள்ளார அப்படியே அந்த குற்ற உணர்வுலையே நம்ம செத்து போயிடுவோம். தேவையே இல்லை. அழகாக அவள் இருக்கும்பொழுது, நடமாட்டமாக இருக்கும்பொழுது அவளுக்கு வேண்டியவற்றை செய்யுங்கள். அதில் சில விதிவிலக்கு இருக்குது. சில பேர் மனைவி குணம் சிலன்னா ரொம்பவே கேர் எடுத்து பார்ப்பாங்க, அவங்களாம் சொல்லலை. ஆனால் 175% மக்கள் ஆண்கள் இப்படி தான் இருக்கீங்க. தயவு செய்து இனிமேலாவது உண்மையை உணர்ந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். காலம் இப்படியே இருக்காது, எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். இதை மனதில் இருத்தி இன்று முதலாவது மனைவியை ஒரு மனுஷியாக மதித்து அவள் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கள். நன்றியோடு இன்று நான் விடை பெறுகிறேன்.